அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்கள நம்ம சேனல்ல தொடர்ச்சியா குடுத்துட்டு வரோம். அதே மாரி ஒரு 12ஆம் வகுப்பு முடிக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம், எங்க படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற கான்செப்ட்ட பேஸ் பண்ணியும் வீடியோஸ்ங்கிறது குடுத்துட்டு வரோங்க. நம்ம சேனல பொறுத்தவரைக்கும் தொடர்ச்சியா ஜேஇஇன்னு சொல்லக்கூடிய ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சம்பந்தப்பட்ட தகவல்களையும், அது ரிலேட்டடான கல்லூரிகள், கட் ஆஃப் மற்றும் கவுன்சிலிங் ப்ராசஸ் சம்பந்தப்பட்ட தகவல்கள குடுத்துட்டு வரோம். நம்ம ஒவ்வொரு என்ஐடிஸ் பத்தியுமே வீடியோஸ் குடுத்துட்டு வரோம். ஸோ அந்த வரிசையில இந்த பர்ட்டிகுலர் வீடியோல நம்ம எந்த என்ஐடி பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ஐடி சூரத்கல். இதற்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, என்ஐடி கேன்னு சொல்லுவாங்க. அதாவது என்ஐடி கர்நாடகான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த என்ஐடி சூரத்கல்ல மொத்தம் எத்தனை கோர்சஸ் இருக்குது, எவ்வளோ சீட்ஸ் இருக்கு, எப்படி என்ன ரேங்க் வாங்கினா சீட் கிடைக்குங்கிற மாதிரியான ஏ டு இசட் தகவல்கள் பார்ப்போம். ஸோ என்ஐடி சூரத்கல் பொறுத்தவரைக்கும் இந்த கல்லூரியானது 1960 ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. 17 ரேங்கிங்ல இருக்குது. அகில இந்திய அளவுல தரவரிசையில வந்து பார்த்தீங்கன்னா, சிறந்த பொறியியல் கல்லூரிகள்ங்கிற கேட்டகரியில 17வது இடத்துல இருக்குது. மொத்தம் 11 கோர்ஸ் நடத்துறாங்க. 961 சீட் இருக்குதுங்க. இது எந்த மாநிலத்தில இருக்குன்றதுன்னா, கர்நாடகாங்கிற மாநிலத்தில இருக்குது. ஸோ இங்க இருக்கக்கூடிய சீட்ஸ எப்படி வந்து அவங்க பிரிச்சு தர்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரிசர்வேஷன் கிரைட்டீரியா ஓப்பன், ஜெனரல் இடபிள்யூஎஸ், ஓபிசி, என்சிஎல், எஸ்சி, எஸ்டின்னு பிரிக்கிறாங்க. ஓப்பன் கேட்டகரிக்கு 370 சீட்டு. அந்த ஓப்பன் பிடபிள்யூடிக்கு 20 சீட்டுங்க. இடபிள்யூஎஸ்க்கு 92 சீட்டு, பிடபிள்யூடிக்கு 4 சீட். என்சிஎல், ஓபிசி என்சிஎல் 247 சீட், ஓபிசி என்சிஎல் பிடபிள்யூடி 12 சீட், எஸ்சி 138 சீட், எஸ்சி பிடபிள்யூடி 7 சீட், எஸ்டி 68 சீட், எஸ்டி பிடபிள்யூடி 3 சீட்னு பிரிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 டிபார்ட்மெண்ட் இருக்குங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், மெட்டாலர்ஜிக்கல் அண்ட் மெட்டீரியல்ஸ் இன்ஜினியரிங், மைனிங் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டேஷனல் அண்ட் டேட்டா சயின்ஸுங்கிற டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. இப்போ ஒவ்வொரு டிகிரிக்கும் தட் மீன்ஸ் ஒவ்வொரு கோர்ஸுக்கும் என்ன க்ளோசிங் ரேங்க் அப்படிங்கிற தகவல்கள் பார்ப்போம். ஹோம் ஸ்டேட் கோட்டா இருக்குது, அதர் ஸ்டேட் கோட்டா இருக்குது. தமிழ்நாடு மாணவர்கள் நம்ம எதை பார்க்கணும்னா அதர் ஸ்டேட் கோட்டா பார்க்கணும். பிகாஸ் ஹோம் ஸ்டேட் கோட்டா கர்நாடகா மாணவர்களுக்கு மட்டும்தான். இந்த ஃபர்ஸ்ட் எடுத்துக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இதுல வந்து அதர் ஸ்டேட் கோட்டால பாருங்க. ஜெனரல் கேண்டிடேட்ஸ் 2650, இடபிள்யூஎஸ் 318, ஓபிசி என்சிஎல் 10,017, எஸ்சி 684 மற்றும் எஸ்டி 180க்கு சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆயிருக்குங்க. அடுத்து கெமிக்கல் இன்ஜினியரிங் ஓப்பன் அதர் ஸ்டேட் கோட்டால பாருங்க. ஜென்ரல் 13,477, இடபிள்யூஎஸ் 2028, ஓபிசி என்சிஎல் 5,623, எஸ்சி 3020 மற்றும் எஸ்டி 1350க்கு சீட்டுங்கிறது முடிஞ்சிருக்குது. நெக்ஸ்ட் சிவில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் ஜெனரல் கேட்டகரி 22,901, இடபிள்யூஎஸ் 3,299, ஓபிசி என்சிஎல் 7,577, எஸ்சி 3,900 மற்றும் எஸ்டி 859க்கு சீட்டுங்கிறது முடிஞ்சிருக்குங்க. அடுத்து கம்ப்யூட்டேஷனல் அண்ட் டேட்டா சயின்ஸ் ஜெனரல் 3,471, இடபிள்யூஎஸ் 415, ஓபிசி என்சிஎல் 1,452, எஸ்சி 726 மற்றும் எஸ்டி 267க்கு சீட்டு முடிஞ்சிருக்குங்க. முக்கியமாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஜெனரல் கேட்டகரி 1,827, இடபிள்யூஎஸ் 316, ஓபிசி என்சிஎல் 577, எஸ்சி 364 மற்றும் எஸ்டி 138க்கு சீட்டுங்கிறது முடிஞ்சிருக்கு. இது எல்லாமே கம்யூனிட்டி ரேங்கிங் தான், ஜெனரல் ரேங்கிங் கிடையாதுங்க. அடுத்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ஜெனரல் 6,872, இடபிள்யூஎஸ் 1,165, ஓபிசி என்சிஎல் 2,498, எஸ்சி 1,573 மற்றும் எஸ்டி 611க்கு சீட்டுங்கிறது முடிஞ்சிருக்கு. அடுத்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். ஸோ ஜெனரல் கேட்டகரி 4,347, இடபிள்யூஎஸ் 669, ஓபிசி என்சிஎல் 1,795, எஸ்சி 888 மற்றும் எஸ்டி 459க்கு சீட்டுங்கிறது முடிஞ்சிருக்குங்க. அடுத்த டிபார்ட்மெண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடி டிபார்ட்மெண்ட் ஜெனரல் 3,160, இடபிள்யூஎஸ் 404, ஓபிசி என்சிஎல் 1,198, எஸ்சி 571 மற்றும் எஸ்டி 292க்கு சீட்டுங்கிறது முடிஞ்சிருக்கு. அடுத்த டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஜெனரல் கேட்டகரி 11,950, இடபிள்யூஎஸ் 2,023, ஓபிசி என்சிஎல் 4,559, எஸ்சி 2,378 மற்றும் எஸ்டி 866க்கு சீட்டு முடிஞ்சிருக்குங்க. அடுத்து பார்த்தோங்கிற பட்சத்தில் மெட்டாலஜிக்கல் அண்ட் மெட்டீரியல்ஸ் இன்ஜினியரிங் ஜெனரல் கேட்டகரி 22,965க்கு சீட்டு முடிஞ்சிருக்கு. இடபிள்யூஎஸ் 3,825, ஓபிசி என்சிஎல் 8,374, எஸ்சி 4,793 மற்றும் எஸ்டி 1,809க்கு சீட்டுங்கிறது முடிஞ்சிருக்கு. தென் மைனிங் இன்ஜினியரிங் ஜெனரல் கேட்டகரி 28,750, இடபிள்யூஎஸ் 4,365, ஓபிசி என்சிஎல் 9,875, எஸ்சி 5,071 மற்றும் எஸ்டி 2,020க்கு சீட்டுங்கிறது முடிஞ்சிருக்கு. இதுதான்
என்ஐடி சூரத்கல்னு சொல்லக்கூடிய என்ஐடி கர்நாடகா பத்தின தகவல்கள்ங்க. இந்த மாதிரி கண்டினியூஸா உங்களுக்கு பல்வேறு வகையான கல்லூரிகள், பல்வேறு வகையான கவுன்சிலிங் சம்பந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமா இருக்கு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மிகவும் நன்றி.